பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தற்போது தருமபுரி பாளையம்புதூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாரி கார்த்திக், இந்த நிகழ்வில் யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க, முழு விவரம்? வணக்கம். மக்களுடன் முதல்வர் திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது கலந்து கொண்டு அந்த திட்டத்தை ஊரக பகுதியில் துவங்க வைத்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களின் தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை குறித்து மனுக்கள் பெற கிராமப்புறங்களுக்கான மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் இன்று தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 445 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு துறைகளில் சார்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் அதே போல முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். தொடர்ச்சியாக 2637 பயனாளிகளுக்கு சுமார் 56 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். தொடர்ச்சியாக பொதுமக்களும் அவர் உரையாட இருக்கிறார். மேலும் தருமபுரியில் 20 புதிய வழித்தடங்களில் 20 பேருந்துகளை கொடியசைத்து துவங்கி வைக்க இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் துவங்கி வைக்கப்பட்டு நகர்ப்பகுதிகளில் செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது ஊரக பகுதியில் முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் அடிப்படையில் 30 நாட்களுக்குள்ள மனுக்களுக்கான அந்த தீர்வு காணப்படும். இந்த அடிப்படையில் தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த திட்டம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் நடத்தப்பட்டு அதனுடைய ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள், அதே போல ஆதிதிராவிட நலத்துறை அலுவலர்கள், பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அலுவலர்கள், மேலும் வருவாய்த்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட கிராமப்புற அலுவலர்கள் என பல்வேறு அலுவலர்களை ஒருங்கிணைத்து இந்த ஒரு திட்டமானது அந்த மாவட்டம் தோறும் செயல்படும். இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் தலைமை தாங்குவார். தொடர்ச்சியாக பொதுமக்களுடைய அதிகமாக கோரிக்கையா இருக்கக்கூடிய வருவாய்த்துறை சான்றிதழ் பெற கோரிக்கை, அதே போல பத்திரப்பதிவு கோரிக்கை, மேலும் இருக்கக்கூடிய அந்த ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் பழங்குடி நலத்துறை, மேலும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை என இந்த அடிப்படையில் அவர்களுக்கான சான்றிதழ் பெறுவது என இந்த சான்றிதழ்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அவர்களுக்கு 30 நாட்களுக்குள்ளாக அந்த தீர்வுகளை கொடுக்கும் வகையில் தான் தற்போது இந்த திட்டமானது துவங்கி இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சரின் முகவரி என்ற திட்டத்தில் 47 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு அதற்கான தீர்வு உடனடியாக முடிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த மக்களுடன் முதல்வர் திட்டமானது துவங்கி வைக்கப்பட்டு நகர்ப்பகுதியில் அடுத்தபடியாக ஊரக பகுதியிலும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.